தஞ்சாவூர் மாவட்டத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் பட்ட பகலில் மகன் கண்முன்னே திமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. படுகொலையை அரங்கேற்றிய நபர்கள் யார்? கொலைக்கான காரணம் என்ன? திருவாரூர் மாவட்டம் சோழங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் 48 வயதான பாபு. இவர் காரைக்கால் துறைமுகத்தில் போக்குவரத்து வாகன ஒப்பந்ததாரராக இருந்து வருகிறார். இந்நிலையில் தஞ்சை ராஜாமணி நகர் பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரது புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாபு தனது காரில் மகனுடன் சென்றுள்ளார். தஞ்சாவூர் அருகே ஞானம் நகர் பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போது எதிரே மற்றொரு காரில் வந்த மர்ம நபர்கள் காரை வேண்டுமென்றே வழிமறித்து ஹாரன் அடித்துள்ளனர். இதனால் எரிச்சல் அடைந்த பாபு காரிலிருந்து கீழே இறங்கி எதற்காக காரை வழிமறித்தீர்கள் என்று ஆவேசத்துடன் கேட்டுள்ளார். அப்போது அந்த மர்ம கும்பல் அரிவாள் உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு காரில் இருந்து இறங்கியுள்ளனர். பாபுவை சுற்றி வளைத்த அந்த கும்பல் ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி தாக்கியுள்ளது. அதிர்ச்சி அடைந்த அவரது மகன் பாலா காரை விட்டு இறங்குவதற்குள் மர்ம நபர்கள் வெட்டி சரித்துவிட்டு தப்பியோடிவிட்டனர். இந்த கொடூர தாக்குதலில் பாபு தனது மகன் கண்முன்னே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் தலைமையிலான தாலுகா போலீசார் உடலை மீட்டு தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் பதிவாகியிருந்த தடயங்களை கைரேகை நிபுணர்கள் சேகரித்தனர். பட்ட பகலில் கொலை சம்பவம் நடைபெற்றதால் அச்சமடைந்த பகுதி வியாபாரிகள் கடைகளை மூடிவிட்டு சென்று விட்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பாபு தொழில் போட்டி காரணமாக தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக திருவாரூர் மாவட்டம் வைப்பூர் காவல் நிலையத்தில் புகார் செய்திருப்பது தெரிய வந்தது. பாபுவின் விரோதிகள் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கலாம் என சந்தேகம் அடைந்துள்ள போலீசார் கொலையாளிகளை பிடிக்க தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளனர். தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் பட்ட பகலில் மகன் கண்முன்னே திமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.